வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலி சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான அறிக்கை இன்று சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சிடம் ஒப்படைப்பு. இலங்கை வந்திருந்த இந்திய முன்னாள் ஜனாதிபதி இன்று நாடு திரும்ப உள்ளார். டெங்கு ஒழிப்பு செயலணி இன்று கூட உள்ளது. ஈரானின் அணுத்திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் உத்தியோகபூர்வ தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். காலி சிறைச்சாலையில் நேற்று இடம்பெற்ற மோதல் தொடர்பில் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அது தொடர்பான அறிக்கை இன்றைய தினம் தமக்கு கிடைக்கப்பெற உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஏ திசாநாயக்க குறிப்பிட்டார். இதனைத் தவிர சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வேறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். காலி சிறைச்சாலையில் நேற்று காலை இடம்பெற்ற இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 5 காயமடைந்தனர். இவர்களில் 2 கைதிகளும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகளும் மற்றொரு சிறை கைதியும் தப்பிச் செல்வதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் இந்த மோதல் ஏற்பட்டது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த இந்திய முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் இன்று நாடு திரும்ப உள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்த அப்துல் கலாம் யாழ் பல்கலைக்கழகத்தில் விசேட கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுடன் இந்திய முன்னாள் ஜனாதிபதி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது இந்திய நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் சில திட்டங்களை கலாநிதி அப்துல் கலாம் நேரில் சென்று பார்வையிட்டதாக வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்திருந்த இந்திய முன்னாள் ஜனாதிபதி நாட்டில் மும்மொழி வருடத்தினை பிரகடனப்படுத்துவதற்கு இடம்பெற்ற நிகழ்விலும் கலந்து கொண்டார். தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் அனர்த்தத்திற்குள்ளான 9 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் தலைமன்னாருக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். அத்துடன் அவர்கள் பயணித்த 2 படகுகளும் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அவர்களை இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். யாழ் தொல்பொருள் சரணாலயத்தில் போலீஸ் நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தீர்வொன்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி ஜெகத் பாலசூரிய கூறினார். தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் குறித்த பிரதேசத்தில் புதிய கட்டடம் ஒன்றை நிர்மாணிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ் கோட்டைக்கு அருகில் இந்த கட்டடத்தினை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான குறித்த இடத்தில் அவ்வாறான கட்டடங்களை நிர்மாணிக்க முடியாதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் யாழ் போலீஸ் நிலையத்தினை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் தற்போது நாட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துறை நாகுடி வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த வைத்தியர் கடந்த சில நாட்களாக அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை டெங்கு ஒழிப்பு செயலணி இன்றைய தினம் கூட உள்ளது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளதாக சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் டாக்டர் பாலித மகிபால குறிப்பிட்டார். இதன்போது நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக மேலதிக செயலாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இதேவேளை கடந்த வருடம் 28,140 டெங்கு நோயாளர்கள் பதிவானதுடன் 185 டெங்கு மரணங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இளவயது பெண்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பம் தரிக்கும் சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படும் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்க புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உறவினர்களின் ஊடாக கர்ப்பமாகும் போது அதனை கலைப்பதற்கான சட்டங்களை அமைக்க உள்ளதாக சிறுவர் நலன்புரி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த குறிப்பிடுகின்றார். சுகாதார அமைச்சு மற்றும் நீதி அமைச்சு ஆகியன ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பான சட்டமூலத்தை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். பல்வேறு துஷ்பிரயோகங்கள் காரணமாக இளவயது பெண்கள் கர்ப்பம் தரிப்பது பாரிய சமூக பிரச்சினையாகும் என அவர் தெரிவிக்கின்றார். கருக்கலைப்பு சட்டம் கொண்டுவரப்படுவதனூடாக அவர்கள் நன்மை அடைவார்கள் என சிறுவர் நலன்புரி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த மேலும் குறிப்பிடுகின்றார். அம்பிலிப்பிட்டி ரஞ்சாமடம பகுதியில் புராதன கால பகுதியை சித்தரிக்கும் அருங்காட்சியகம் ஒன்றை அமைப்பதற்கு தேசிய மரபுரிமைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த அருங்காட்சியகத்தில் வேடர்கள் யுகம் முதல் இரும்பு பயன்படுத்திய காலப்பகுதி வரையான மனிதனின் பரிமாணங்கள் தொடர்பான அம்சங்கள் உள்ளடக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனூடாக வரலாற்று ஆய்வாளர்களும் விரிவுரையாளர்களும் பயனடைவார்கள் என களனி பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ராஜ் சோமதேவ குறிப்பிடுகின்றார். இந்த அருங்காட்சியகத்தினூடாக பண்டைய கலாச்சாரம் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அத்துடன் விவசாயம் மற்றும் இரும்பை பயன்படுத்திய பண்டைய மனிதர்களின் வாழ்க்கை முறையினையும் இந்த அருங்காட்சியகத்தினூடாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக களனி பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ராஜ் சோமதேவ மேலும் குறிப்பிடுகின்றார். இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணித்தாள செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.